வணக்கம். இந்த வீடியோவில் 2026 ஜூலை மாதம் 3வது தவணை டிஏ அரியர் தொகை வழங்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது அரசு ஊழியர்களுக்கு ஒரு ஹாப்பி நியூஸ். இந்த அறிவிப்பை யார் வெளியிட்டிருக்காங்க, இதன் மூலம் யாரெல்லாம் பயன்பெற முடியும் என்பது சார்ந்து விவரங்களை பார்ப்போம். அரசு ஊழியர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு அறிவிப்பை மாநில அரசு வெளியிட்டிருக்கிறது. அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு அகவிலைப்படி 3% உயர்த்தப்படுவதாக அறிவிப்பு வெளிவந்துள்ளது. அகவிலைப்படி என்பது பணவீக்கத்தால் ஏற்படக்கூடிய வாழ்க்கை செலவு அதிகரிப்பை சமன்படுத்த அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்படும் கூடுதல் கொடுப்பனவு. இது அடிப்படை சம்பளத்தின் 1% கணக்கிடப்படுகிறது. பொதுவாக மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டிலும் 2 முறை, அதாவது ஜனவரி மற்றும் ஜூலை மாதங்களில் அகவிலைப்படி உயர்வு அறிவிக்கப்படும். பல நேரத்தில் ஹோலி அல்லது தீபாவளி போன்ற முக்கிய பண்டிகைகளுக்கு முன்பாக அரசு அகவிலைப்படி உயர்வை அறிவித்து ஊழியர்களுக்கு நிதி நிவாரணம் வழங்குவது வழக்கம். அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு அகவிலைப்படியினை 3% உயர்த்தப்படுவதாக அறிவிப்பை மத்திய பிரதேச முதலமைச்சர் வெளியிட்டார். புதிய அகவிலைப்படியானது 2026 ஏப்ரல் மாத சம்பளத்தில் கணக்கீடு செய்யப்பட்டு மே மாதத்தில் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. இதன் மூலம் மாநில அரசு ஊழியர்கள் 58% அகவிலைப்படியை பெறுவார்கள். மேலும் 2025 ஜூலை முதல் 2026 மார்ச் வரை உள்ள இந்த 9 மாதத்திற்கான அகவிலைப்படி நிலுவைத் தொகை 2026ஆம் ஆண்டு மே மாதம் முதல் 6 சம தவணையில் வழங்கப்படும். அதாவது முதல் தவணை மே மாதமும், 2வது தவணை ஜூன் மாதமும், 3வது தவணை ஜூலை மாதமும் வழங்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஓய்வூதியர்களுக்கும் இந்த அறிவிப்பானது பொருந்தும். ஜனவரி, பிப்ரவரி மாதங்களுக்கு ஓய்வூதியர்கள் தங்களுடைய ஓய்வூதியத்தில் 58% அகவிலைப்படியாக பெறுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இது குறித்து பேசியுள்ள முதலமைச்சர், சமூகத்தினுடைய அனைத்து பிரிவு மக்களின் நலனுக்காக அரசு தொடர்ந்து செயல்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். மேலும் விவசாய நல ஆண்டு சார்ந்து அமைச்சரவை கூட்டத்தில் பல முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டதாகவும் கூறியிருக்கிறார். இந்த 3வது தவணை அகவிலைப்படி நிலுவைத் தொகை வழங்கப்படுவது சார்ந்து உள்ள கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.